நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கோற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த பதிவில் வார ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். ஜூலை 18 முதல் ஜூலை 24 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பலன்களை சொல்ல இருக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் தேய்பிறை நாட்கள். இப்பொழுது நாம் ராசிக்குள் செல்லலாம் வாங்க. இப்பொழுது நாம் ரிஷப ராசியை பார்க்க போகிறோங்க. ரிஷப ராசி அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறார். நல்லவன் நல்ல இடத்துல இருக்கிறார். அப்போ பொருளாதாரத்தை தேடக்கூடிய ஒரு அமைப்பு, நல்ல சம்பாத்தியத்தை தேடக்கூடிய ஒரு நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள். பண வருவாய் திருப்திகரமாக இருக்கும். லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு வாரம். அதே நேரத்தில் நல்ல இனிய சொல்லி பிரயோகம் செய்து நீங்கள் வியாபாரத்தை நல்லா இது பண்ணக்கூடிய, நல்ல சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு, ஏன்னா வாக்குஸ்தானத்தில் போய் உங்கள் லக்ன ராசிநாதன் அதுவும் சுக்கிரன் போய் அமர்ந்திருக்கிறாருன்னு சொன்னால் ரொம்ப நளினமாக பேசி லாவகமாக பேசி தொழில்துறை கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு வாரம். 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். 3ல் 4ஆம் இடத்து அதிபதி சூரியன் அமர்ந்திருக்கிறார். 2ஆம் இடத்து அதிபதி புதனும் சூரியனோடு சேர்ந்து இருக்கிறார். அப்போ 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம். பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடனக் கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள், நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேரும் ரொம்ப பிரமாதமாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழல். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தினுடைய வலு கூடுகிறது. குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்கப் பெறுவீர்கள். பிள்ளைகள் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய பிள்ளைகள், அதாவது உயர்கல்வி உள்நாட்டில் படித்தாலும் சரி வெளிநாட்டில் படித்தாலும் சரி ரொம்ப பிரமாதமாக படிக்கிறாங்கன்னு இன்ஸ்டியூஷன்லேருந்து தகவல் வரும். பூர்வ புண்ணியம், அதாவது நீங்கள் பிறந்த இடத்துல நீங்கள் வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க. ஆன்மீக சிந்தனை மேலோங்கும். ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம். 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். கேது இருக்கிறார். 6ல் கேது இருக்கிறது சிறப்பு. ஆனால் சனி 6ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ இதனுடைய தாற்பயம் என்னவென்று சொன்னால், எதிரிகள் ஓட விரட்டுவார். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கடன் சுமை இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். 7 12ல் செவ்வாய் ஆட்சி பீடம் ஏறி இருக்கிறார். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் கண்டிப்பாக கைகூடும். நான் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமாக முடிப்பாங்க. நண்பர்களால் நல்லது நடக்கும். சொந்த தொழில் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு பார்ட்னர்ஷிப் உதவிகரமாக இருப்பார்கள். நீங்கள் வேலை பார்க்குற இடம், நட்பு வட்டாரம், சொந்த பந்தம் எல்லா இடங்களிலும் உங்களுக்கு ஆதரவு பெருகும். மனைவி மூலமாக அல்லது வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு இந்த வாரம் பொருள் வரவு, பண வரவு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது உங்களுக்கு 10ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு 9ஆம் இடத்துல வக்ரகதியில் இருக்கிறார் சனி பகவான். அப்போது உங்களுக்கு தொழில்துறை கொஞ்சம் மந்தத்தன்மை ஏற்படும். நீங்கள் என்ன தான் முயற்சி பண்ணி, நீங்கள் என்ன தான் ஹார்ட் ஒர்க் பண்ணால் கூட, ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். பண்ணால் தான் ஓரளவுக்கு மெய்வருத்த கூலி தரும் சொல்கிற அளவுக்கு கிடைக்கும். இல்லைன்னா மேலாமணிக்கே நீங்கள் இருந்துட்டீங்கன்னு சொன்னால் ஒன்றும் பெருசாக லாபம் கிடைக்காது. அதோடு மட்டும் இல்லை, சொந்த உங்களுக்கு அரசு உத்தியோகமோ தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களும் அதிக நேரம் வேலை பார்க்க வேண்டிய சூழல். மேலதிகாரி, சக ஊழியர்கள், நிர்வாகம் என்ன சொல்லுகிறதோ அதை கேட்டு நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி பார்க்கும் பொழுது உங்களுக்கு 11ஆம் இடத்தில் 11ஆம் இடத்து அதிபதி குரு பகவான் இருக்கிறார். தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு வாரம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு பொன்னான ஒரு வாரம் அப்படின்னே சொல்லலாம். பாருங்கள், கணவன் மனைவி ஒற்றுமை, திருமணம் கைகூடும். 11ஆம் இடம் சிறப்பாக இருக்குது. 2ஆம் இடத்துல ராசிநாதன் அமர்ந்திருக்கிறார். 5ஆம் இடத்தை குரு பார்க்குறார். பிள்ளைகளால் பெருமிதம். மொத்தம் வேறு என்னங்க வேணும்? அப்போது
நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும், தொடாததெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு நிலையை குரு பகவான் தருகிறார். 2வது திருமணத்தை கூட நடத்தி வைப்பார். அதற்காக காத்திருக்கும் இளைஞர்கள் அதாவது 2வது திருமணம், முதல் திருமணம் ஃபெயிலியர் ஆகி 2வது திருமணத்திற்கு காத்திருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். மூத்த சகோதரத்தால் ஆதரவு கொண்டு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க, சொந்தக்காரங்க, நட்பு வட்டாரம், அக்கம் பக்கத்தில் எல்லோருமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். நீங்கள் எண்ணிய செயல் ஈடேறும், எல்லாம் லாபமாக மாறுதல். 12ல் 12 கூடிய செவ்வாய் ராகு இணைஞ்சிருக்கிறார். பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேருக்கும் நல்லதே நடக்கும். பிளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், செங்கல், மணல், ஜல்லி, ஆர்டர்ஸ் போன்ற நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள், கடைகளில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள், உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அத்துணை பேருக்கும் ஒரு அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் அமைகிறது. நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.